இயேசுவின் இனிய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்களிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை மூலமாய் இடைபடுகிறார். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம், அது 1வது வசனம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. இந்த வேதத்திலே நாம் அநேக இடங்களிலே சுற்றி அலைந்து கொண்டிருக்கிறோம். எங்கே ஆண்டவர் இருக்கிறார், எங்கே நம் வாழ்க்கையை கட்டி எழுப்பதற்கான எந்த இடத்திலே தேவன் இருக்கிறார் என்பதை அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறதை நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்க முடியும். சில வேளையிலே கோவிலே நம்ம அநேக தடவை போக வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. சில இடங்களிலே அங்கங்கேயாக நம்ம அலைந்து எங்கே தேவன் இருக்கிறார், எங்கே தேவன் இருக்கிறார் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றாக புரிந்து கொள்ளுகிறோம். வேதம் சொல்லுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தான் தேவன் என்று நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது வேதாகம். அந்த வார்த்தை வழியாக நம்மளோடு கர்த்தர் இடைபடுகிறார். இந்த வேத வசனத்தின் வழியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மளோடு இடைபடுகிறதை நாம் வேதாகத்திலே எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அங்கே இருக்கிறார், இங்கே இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் ஓடி அங்கேயே அலைய வேண்டிய அவசியம் அல்ல. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வேத எழுத்துக்கள் வழியாக நம்மளோடு இடைபடுகிறவராய் இருக்கிறார். நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள. நம்முடைய பிரச்சனை காரியங்கள் எதா இருந்தாலும் தேவ எழுத்துக்கள் வழியாக கர்த்தர் நம்மளோடு இடைப்பட்டு அதை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். வாக்கு தத்தங்களை கொடுக்கிறார், அவரே ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். செபித்து நம்ம அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். கர்த்தர் இந்த வார்த்தை மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.